தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்தி தொகுப்புல நம்ம எல்லாருடைய நிதி வாழ்க்கையும் பாதிக்க போற 3 முக்கியமான அறிவிப்புகளை பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். தமிழ்நாட்டின் தேர்தல் வாக்குறுதிகள், மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு, அப்புறம் நம்மளோட வருங்கால வைப்பு நிதி, அதாவது PF கணக்குல வரப்போற புதிய மாற்றங்கள்னு இதை எல்லாத்தையும் பத்தியும் ஆழமா தெளிவாக இந்த தொகுப்புல பார்க்கலாம். இந்த தகவல்கள் உங்களுடைய எதிர்கால நிதி திட்டமிடலுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஆமாங்க, உங்க மனசுலயும் இந்த கேள்விகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கும் இல்லையா? நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா? அரசு ஊழியர்களோட சம்பளம் எவ்வளவு அதிகமாகும்? நம்மளோட சேமிப்பு பணத்தை எடுக்கிறது இனிமே சுலபமாகுமா? இப்படிப்பட்ட உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் இந்த செய்தி தொகுப்புல விடை இருக்கு. வாங்க ஒவ்வொன்றையும் விரிவாக பார்க்கலாம். சரி வாங்க, முதல்ல தமிழ்நாட்டோட தற்போதைய நிதி மற்றும் அரசியல் சூழல்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளை பத்தி பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் வர இன்னும் நாள் இருந்தாலும் தமிழ்நாட்டோட அரசியல் களம் இப்போவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கடந்த 2021 தேர்தல்ல திமுக அரசு கொடுத்த நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் மாதிரி இந்த முறையும் திமுக அதிமுகன்னு 2 பெரிய கட்சிகளுமே தங்களோட தேர்தல் அறிக்கையில நகைக்கடன் தள்ளுபடியை அறிவிப்பாங்கன்னு பரவலா எதிர்பார்க்கப்படுது. இதனால இது மக்கள் மத்தியில மறுபடியும் ஒரு முக்கியமான விவாதமா மாறியிருக்கு. கடந்த கால திட்டங்கள் அப்புறம் தற்போதைய அரசியல் பேச்சுகளை வச்சு பார்க்கும்போது இந்த முறையும் ஒரு குடும்பத்துக்கு 5 சவரன் வரைக்குமான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படலான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இது நிச்சயம் பல நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு ஒரு பெரிய நிதி உதவியா இருக்கும். சரி, இந்த தள்ளுபடியை வாங்கணும்னா பொதுவா என்னென்ன நிபந்தனைகள் இருக்குன்னு பார்க்கலாம். முதலாவது, ஒரு குடும்ப அட்டைக்கு 5 சவரனுக்குள்ள கடன் இருக்கணும். 2வது, இந்த திட்டம் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், மத்திய மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கின கடன்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். 3வதா, உங்க ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் விவரங்கள்லாம் சரியா இணைக்கப்பட்டிருக்கணும். கடைசியா, ஒரு குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வாங்கின மொத்த நகை கடன் 5 சவரனை தாண்டக்கூடாது. ஆனா மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, எந்த நிபந்தனையும் இல்லாம எல்லா வங்கிகள்லயும் வாங்கின கடன்களை தள்ளுபடி செய்யணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ முக்கிய கட்சிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கிற வாக்குறுதிகளை ஒரு சின்ன ஒப்பீடு செஞ்சு பார்க்கலாம். திமுகவை பொறுத்தவரை மகளிருக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன்கள் அல்லது 2500 ரூபாய் வரை உதவித்தொகை, அதோட முதியோர் ஓய்வூதிய உயரமும் உறுதியளிக்கப்பட்டிருக்கு. அதிமுக மகளிருக்கு 10,000 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்கு. புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் மகளிருக்கு மாசம் 2500 ரூபாயும், வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாசம் 4000 ரூபாயும், வருஷத்துக்கு 6 இலவச சிலிண்டர்கள், கூடவே 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடுன்னு விரிவான திட்டங்களை முன்வச்சிருக்காங்க. இந்த அரசியல் சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நடிகர் விஜய் திமுக மற்றும் அதிமுகவோட தேர்தல் அறிக்கைகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு ஒரு முக்கியமான விமர்சனத்தை முன் வச்சிருக்கார். இவர்கள் 2 பேரும் வேறு வேறு இல்ல, ஒரே குட்டையின் முட்டை அப்படின்னு அவர் சொன்னது அரசியல் வட்டாரத்துல ஒரு புது விவாதத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கு. சரி, இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்திலிருந்து நாடு தழுவிய ஒரு முக்கியமான செய்திக்கு போலாம். இது லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு பெரிய நல்ல செய்தி. அவங்களோட நிதி வாழ்க்கையில இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஆமாங்க, மத்திய அரசு 8வது ஊதிய குழுவை அமைக்க போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. 10 வருஷத்துக்கு ஒரு முறை அமைக்கப்படுற இந்த குழுவோட முக்கியமான வேலை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களோட சம்பளம், படிகள், ஓய்வூதியம்னு எல்லாத்தையும் இப்போதைய பொருளாதார நிலைக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைக்கிறது தான். இந்த குழுவோட செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுதுன்னு தேதியோட பார்க்கலாம். இந்த ஊதிய குழு ஜனவரி 17, 2025 அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து 2026 வருஷம் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள்ல ஊழியர் சங்கங்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவங்களோட விரிவான ஆலோசனைகள் நடக்கும். கடைசியா இதோட பரிந்துரைகள் ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும்னு உறுதியா எதிர்பார்க்கப்படுது. சரி, இதுல எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா சம்பள உயர்வு தான். புதிய ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில அரசு ஊழியர்களோட அடிப்படை சம்பளம் சுமாரா 24% 30% வரைக்கும் உயர வாய்ப்பிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு பெரிய மற்றும் வரவேற்கத்தக்க உயர்வு.
இந்த உயர்வு நடைமுறையில எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் 20,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த பரிந்துரை அமலுக்கு வந்த பிறகு அவரோட சம்பளம் கிட்டத்தட்ட 46,600 ரூபாயாக உயர வாய்ப்பு இருக்கு. இது ஊழியர்களோட வாங்கும் சக்தியையும் வாழ்க்கை தரத்தையும் நிச்சயம் உயர்த்தும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அகவிலைப்படி அதாவது டிஏக்கும் அகவிலை நிவாரணம் அதாவது டிஆருக்கும் என்ன வித்தியாசம்னு. அகவேலைப்படி அதாவது டிஆர்எஸ் அலவன்ஸ் வேலையில இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு விலைவாசி உயர்வை சமாளிக்க கொடுக்கப்படுது. அகவிலை நிவாரணம் அதாவது டிஆர்எஸ் ரிலீஃப் ஓய்வு பெற்றவங்களுக்கு அதே பணவீக்கத்தோட தாக்கத்தை குறைக்க கொடுக்கப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா டிஏ வேலையில இருக்கிறவங்களுக்கு, டிஆர் ஓய்வு பெற்றவங்களுக்கு. இது சம்பந்தமா உச்சநீதிமன்றம் சமீபத்துல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கு. அதன்படி வேலையில இருக்கிற ஊழியர்களுக்கு கொடுக்கிற அகவிலைப்படி உயர்வு சதவீதமும் ஓய்வூதியதாரர்களுக்கு கொடுக்கிற அகவிலை நிவாரண உயர்வு சதவீதமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், எந்த பாகுபாடும் காட்டக்கூடாதுன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. இது ஓய்வூதியதாரர்களுக்கு சமநீதியை உறுதி செய்யுது. நம்ம செய்தி தொகுப்போட கடைசி மற்றும் முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இது கோடிக்கணக்கான ஊழியர்களோட மிக முக்கியமான சேமிப்பான வருங்கால வைப்பு நிதி அதாவது பிஎஃப் கணக்குல வரப்போற ஒரு புரட்சிகரமான மாற்றங்களை பத்தினது. இபிஎஃப்ஓ அதாவது பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இப்போ இபிஎஃப்ஓ 3.0ன்னு ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வர போறாங்க. நம்ம ஆன்லைன் பேங்கிங் மாதிரி பிஎஃப் சம்பந்தப்பட்ட எல்லா சேவைகளையும் முழுசா டிஜிட்டல் ஆக்கி ரொம்ப வேகமாகவும் எளிதாகவும் கொடுக்கறது தான் இதோட நோக்கம். இந்த புதிய சிஸ்டம்ல நம்ம பிஎஃப் பணத்தை எடுக்கிறது எவ்ளோ ஈஸியாக போகுதுன்னு பாருங்க. இனிமே ஆன்லைன்ல ஒரே ஒரு கிளிக்ல விண்ணப்பிக்கலாம். உங்க பணம் நேரடியா யூபிஐ மூலமா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துடும். முக்கியமான விஷயம், பெரும்பாலான பண பரிவர்த்தனைக்கு உங்க கம்பெனியோட அனுமதி இனிமே தேவைப்படாது. அது மட்டும் இல்லாம அவசர தேவைகளுக்காக உங்க பிஎஃப் கணக்குல இருந்து 75% வரைக்கும் உடனடியா எடுத்துக்கலாம். இந்த புதிய 75/25 விதி என்ன சொல்லுதுன்னா, உங்க மொத்த பிஎஃப் தொகையில 75% நீங்க அவசர தேவைக்கு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற 25% உங்களுடைய ஓய்வூதிய கால பாதுகாப்புக்காக கணக்குலயே பத்திரமா இருக்கும். இது அவசர தேவைக்கும் எதிர்கால பாதுகாப்புக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை உருவாக்குது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் சில சூப்பரான மாற்றங்களும் வரப்போகுது. நீங்க வேலை மாறும்போது உங்க பிஎஃப் கணக்கு தானாவே புது கம்பெனிக்கு மாறிடும். உங்க பெயர், பிறந்த தேதி மாதிரி விவரங்களை ஓடிபி மூலமா நீங்களே ஈஸியா திருத்திக்கலாம். தகுதியானவங்களுக்கு பிரத்யேகமான ஏடிஎம் கார்டுகள் வழங்கப்படும். அப்புறம் மருத்துவ தேவைகளுக்காக பணம் எடுக்கிற வரம்பு 5 லட்சம் ரூபாயா உயர்த்தப்பட்டிருக்கு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 3 பெரிய மாற்றங்களும் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இப்ப தொகுத்து பார்க்கலாம். நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, முதலாவதா வரப்போற தேர்தல் வாக்குறுதிகள், குறிப்பா நகைக்கடன் தள்ளுபடி உங்க குடும்பத்தோட நிதிச்சுமைய குறைக்க வாய்ப்பிருக்கு. ரெண்டாவதா 8வது ஊதிய குழு மூலமா மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு நல்ல சம்பள உயர்வு காத்துக்கிட்டு இருக்கு. மூணாவதா இபிஎஃப்ஓ 3.0 மூலமா உங்க பிஎஃப் பணத்தை நிர்வகிக்கிறது இனி ரொம்பவே சுலபமாகவும் வேகமாகவும் மாறப்போகுது. அதனால இந்த எல்லா மாற்றங்களை பத்தியும் நீங்க விழிப்புணர்வோட இருந்து அதோட முழு பலன்களையும் அடையணும். இறுதியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த செய்தி தொகுப்பை முடிக்கிறோம். இவ்ளோ வாக்குறுதிகள், திட்டங்கள், மாற்றங்கள் எல்லாம் வருது. ஆனா இதோட உண்மையான பலன்கள் சரியான தகுதியான மக்களை போய் சேருவதை நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி உறுதி செய்யறது? இது நம்ம ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.